வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகியிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. விழுப்புரியாவுடைய தற்கொலை சேலத்துல, சென்னையில சுவாதியுடைய படுகொலை அதிகாலை நேரத்துல, இது போல பல்வேறு விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு வழிப்பறி சம்பவம், ஒரு ஆசிரியருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க எதிர்க்கட்சிகள் அனைவருமே தமிழகத்தோட சட்டம் ஒழுங்குகளை பற்றி கேள்வி எழுப்புகின்றன. இந்த விஷயம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்முடன் இருந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் திருவாரூர்ல நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தின் போது அதிமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பதே தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசு அவரோட கூட்டு சேர்ந்து பெற்ற வெற்றி, இது தட்டி பறிக்கப்பட்ட வெற்றி என்று சொன்னார். உங்களுடைய பதில்? கருணாநிதியினுடைய அபரிதமான கற்பனையை வெளிப்படுத்துகிறது. மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மீது நற்சான்றிதழை கொடுத்த காரணத்தினால்தான் இந்த ஆட்சியை அம்மா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் தனக்கு வெற்றி கிடைத்தால் ஒரு மாதிரியும், தோல்வியடைந்தால் வேறு மாதிரியும் கடந்த காலம் முழுவதும் பேசுகிற பழக்கத்துக்கு உள்ளாகிற தலைவர் தான் திரு கருணாநிதி அவர்கள். தோல்வியடைகிற போது சுவற்றால் அடித்த பிண்டங்கள் இந்த மக்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு அரசியல் அறிவிலிகள் என்று ஏளனம் சொல்லியிருக்கிறார், எகத்தாளம் பேசியிருக்கிறார், கிண்டல் செய்திருக்கிறார், நையாண்டி பேசியிருக்கிறார் என்கிற பல்வேறு செய்திகளை ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நீங்கள் அறிவீர்கள். ஆக இதையெல்லாம் தொடர்ந்து சொல்கிற வாடிக்கை. அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால், 11-15 மணி அளவில் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்து குறித்த நேரம் வருகிற போது தேர்தல் முடிவு எண்ணிக்கை வரத் தொடங்கி இருக்கிற காலகட்டம். ஆகவே இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு தேர்தல் ஆணையமும் சேர்ந்து உதவி இருக்குமோ என்கிற ஐயப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இதுல நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியும். நியாயம் இல்லை. அதாவது 11-15க்கு தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் வெளியாயிருச்சா? இல்ல, ஏறக்குறைய நீங்க ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை இதில் பார்க்க வேண்டும். ஒரு தேர்தலுடைய போக்கு என்பது ஒரு மணி நேரத்தில் தெரிவாகிவிடும். ஒரு படத்தினுடைய ஒரு லீடிங்கும் ஒரு ட்ரெண்டும் ஒரு கட்சி தலைவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். காலைல 11 மணிக்கே எல்லாருமே தீர்மானித்து விட்டோம் அதிமுக ஆட்சி தான் மீண்டும் தொடர போகிறது. ஆனால் வாழ்த்து சொன்னவர் இந்த நாட்டுடைய பிரதமர். அவர் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாகாத போதே வாழ்த்து சொல்லும் போது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணியை முழுமையாக தெளிவாக நடுநிலையாக செய்வார்களா அப்படிங்கறதா திமுக சந்தேகத்துக்கான அடிப்படை. இல்ல, அது சந்தேகம் இடறதுக்கான வாய்ப்பே இல்லை, வழி இல்லை. நீங்க ஒரு பேச்சு என்பது எப்படி அமைய வேண்டும் என்று கேட்டால், எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று சொல்வார். எடுத்த உடனே 5 நிமிடத்தில் ஒரு பேச்சாளனை கடித்து விடலாம். ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுகிற திரைப்படத்தில் 5 நிமிடத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய போக்கு இது வெற்றி பெறுமா என்கிறதை கடித்து விடலாம். ஆக தேர்தலுடைய முடிவும் அவ்வாறாகத்தான். தேர்தல் 1 மணி நேரத்தில் தேர்தலுடைய முடிவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய வீச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அலையலையாக விழுந்து கொண்டிருக்கிறது. ஐபியினுடைய ரிப்போர்ட் இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமருக்கு. அதனுடைய அடிப்படையில் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கலாம். அந்த வாழ்த்தை போய் நீங்க சொல்வது ஐபி ரிப்போர்ட் தப்பான வரலாறு கிடையாதா? உளவுத்துறையோட அறிக்கைகள் தவறான வரலாறு கிடையாதா? உளவுத்துறை அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா மக்கள் தேர்தல் நடத்த வேண்டியதே இல்லையே, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. மக்களுடைய மனநிலை அறிவதற்கு தேர்தல் இருக்கு, உளவுத்துறை போதும் இல்லையா? ஒரு வாழ்த்து ஒரு பிரதமர் அது என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கும் என்பதுதான் கேள்வி. நான் வாழ்த்து சொல்றது அமித்ஷாவா இருந்தால், பாஜகவுடைய அகில இந்திய தலைவராக இருந்தால் யாருமே கேள்வி கேட்டு அரசியல் ரீதியாக 1000 விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த நாட்டுடைய பிரதமர், தலைமை தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி முடிவு எடுக்கும், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க? உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள்ல 10,000 வாக்குக்கும் குறைவான வித்தியாசம் தான் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள்ல. அதே போல இன்னைக்குமே அதிமுக திமுக கூட்டணிக்கான எண்ணிக்கை வித்தியாசங்கிறது 34 தொகுதிகள் தான். அப்ப 50 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 10,000க்கு குறைவான போது இது என்ன மாதிரியான அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய சந்தேகம். இல்ல, இதுல அழுத்தம் ஏற்படுறதுக்கு வழியே இல்லை. தேவையில்லாத ஒரு கற்பனையை கொண்டு அவர் திணித்து தன்னுடைய அரசியல் நடத்துவதற்கும் தொண்டர்களை தம் பக்கம் இழுப்பதற்கும் தொடர்ந்து வேறு ஒரு பாலை கொண்டு திசை திருப்பி பார்க்கிறார். இதுல எந்த விதமான அழுத்தத்துக்கு வழியே இல்லை. அடுத்ததாக சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இப்ப வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்க போறது? சட்டமன்ற தேர்தலை போலவே தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தானா, அல்லது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது அந்த நேரத்தில் முடிவாக இருக்குமா? எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி செய்யணும் பொறுத்த முடிவா இருக்குமா? இது பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் முடிவுதான். அம்மா அவர்கள் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது.
இல்ல அவங்க தான் முடிவெடுக்க போறாங்க, அதுல சந்தேகம் இல்ல. எல்லா சந்தர்ப்பங்களையும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி அவங்களுக்கு தான் அதற்கு அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு உங்களால வந்து கிட்டத்தட்ட சிறிய கட்சியில் மட்டுமே தனித்து போட்டி இந்த வெற்றியை பெற முடிஞ்சு அடிக்கும்போது உள்ளாட்சி தேர்தலில் அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா செயற்குழு அவங்க பேசியிருக்காங்க. இல்ல நிச்சயமா, அதாவது வந்துங்க ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்கம் தனித்து நின்ற வரலாறும் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றி பற்றிய ஒரு வரலாறும் படைத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு முழுமுதல் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு கட்சி சார்ந்த முடிவு, ஒரு கொள்கை சார்ந்த முடிவை ஒரு விவாதத்தில் நாம் விவாதிக்க இயலாது. இதெல்லாம் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். ஆனா வந்து தனித்து போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது வந்து நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து இப்ப நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்தோம். தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை, களத்தை ஏற்கனவே பச்சை கொடி காட்டி அறிமுகப்படுத்தி விட்டார் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மீண்டும் அந்த வாய்ப்புகள் நகரலாம், அவர்களுடைய முடிவுதான். ஓகே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் திடீர்னு ஒரு சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில மேயர் அப்படிங்கிறவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் கவுன்சிலர் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கு. திரும்ப இந்த மாற்றத்துக்கான அவசியம் என்ன வந்தது? இல்ல, இது நிர்வாக ரீதியான மாற்றம். ஒன்று அன்றைய மாநிலங்கள் எல்லாம், நீங்கள் கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பக்கத்தில் கர்நாடகா, தெலுங்கானா, அனைத்து மாநிலங்களிலும் கூட பெரும்பகுதியாக கவுன்சிலர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களே வந்து மேயர்களாக நடைமுறை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2006 திமுக ஆட்சி களத்தில் இருக்கிற போது அதே நடைமுறையை பின்பற்றினார்கள். அதே 2006 திமுக அந்த நடைமுறையை பின்பற்றுவதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பொதுச் செயலாளர் தற்போதைய முதலமைச்சர் அப்போது சொன்ன வாசகம், கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வராமல், இந்த உள்ளாட்சி பணியிடங்கள்ல கட்சி தாவல் தடை சட்டத்தை அமல்படுத்தாமல் இது போன்ற விஷயங்கள் செய்வது சரியில்லை, நியாயமல்ல என்று குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கான தேவை இல்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இல்ல, அது சூழலுக்கு தகுந்த சில அரசியலில் முடிவெடுக்க முடியும். நீங்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து இருக்கிறீர்கள், இந்திய கூட்டணி வைக்கவில்லை. அவரோடு வேற ஒரு மாற்று கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். நிலைமை என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி அன்னைக்கு நிலைமை என்ன வித்தியாசம் என்னுடைய கேள்வி. எனக்கு என்னன்னா, அன்னைக்கு அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதை எதிர்த்தது. இன்னைக்கு திமுக அதிமுக நிலைப்பாடு அப்படி இருக்குது. என்ன நிலைமை மாறிச்சு? அன்னைக்கு அவர்கள் மேயரை வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்க வேண்டாம் முடிவெடுத்தாங்க, இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுத்துருங்க. ரெண்டு பேரும் செய்த விஷயம் ஒன்றுதான். என்ன கால சூழல் மாறிச்சு? அவங்க செய்த போது நீங்க அவர்கள் குற்றம் சாட்டினீங்க, நீங்க செய்த போது என்ன நியாயம் இருக்க முடியாதுல்ல? அன்றைய சூழலில் அவருடைய மகனுக்காக ஒரு அரசியல் திருத்தம், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக வர வேண்டும் என்பதற்காக ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர் கவுன்சிலர் முடிவெடுத்தாங்களா? இல்ல, எப்படிங்க கவுன்சிலர் முடிவெடுத்தாங்க? அன்றைய திமுக வந்து கவுன்சிலர்கள் அதிக லெவலில் வெற்றி பெறணும். ஏற்கனவே மா சுப்பிரமணியன் ஏற்கனவே கவுன்சிலர் இருந்து வெற்றி பெற்று மேயர் ஆயிருக்கிறார். அங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதே திமுக இங்க வென்றிருக்கு. பலதரப்பட்ட வாய்ப்புகள் வந்து அவர்கள் அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார். இல்ல, மேயர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் உட்கார்ந்தார். அவர் வந்து கவுன்சிலர் ஆகி தேர்ந்தெடுக்கப்படல. அப்படி இல்ல. நீங்க இப்ப வந்து பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவு மக்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவை தான் எடுத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, கட்சி தாவல் தடை இல்லாமல் இப்படி செய்வது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு கட்சி தாவலுக்கான தடை அங்க இல்ல. கவுன்சிலர்கள் வந்து எங்கனால கட்சி மாறலாம், யாரும் கேட்க முடியாத நிலைமை இருக்குது. அப்ப அதே நிலைமை வச்சுட்டு இப்ப அதே அங்க ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எழுப்பிய கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இல்ல, நிச்சயமாக இல்லை. நீங்க சொல்வது வந்து கேள்வியிலிருந்து வேறு பக்கம் திசை மாறி செல்கிறீர்கள். இப்போது மேயருக்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்து கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மேயர் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படையிலே போக போக முதலமைச்சருடைய பல்வேறுபட்ட பணிகளில் பல்வேறுபட்ட சரத்துகளில் இதோட வாய்ப்புகளை ஏற்படலாம். இல்ல, அவங்க சொன்னதே வந்து இது நீங்க இந்த மேயரை நேரடியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கட்சிகள்ல இருந்து ஆட்களை வந்து விலை பேசிட்டே இருப்பாங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. இதே தமிழக முதலமைச்சர் 2010 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயம். இப்ப அதே பிரச்சனை அப்படியே இருக்குதே, மாறிடுச்சா நான் கேட்கிறேன். இல்ல, எல்லா இதைத்தானே அன்றைய மாநிலங்கள் எல்லாமே பின்பற்றுகிறார்கள். எல்லா மாநிலமும் பின்பற்றிட்டு இருக்காங்க. நாம் எழுப்பிய ஆட்சேபத்துக்கு பதில் தேட வேண்டாமான்னு கேட்கிறேன். இது வந்து வேற யாரோ ஆட்சேபம் எழுப்பினாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்லலாம். நான் சொல்வது அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருந்த விஷயம். இல்ல, சூழலுக்கு சூழல் மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும். தமிழகத்தில் இப்ப சமீபமா மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்குக்கான ஒரு கேள்விக்குள்ளி உள்ளாயிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. முழுமையான கட்டுப்பாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்லை என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதை நீங்க மறுப்பீங்களா? நிச்சயமா.
சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை மிக சரியாக பின்பற்றுகிறவர், சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்கிற ஒரே முதலமைச்சர் என்று பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒன்று ரெண்டு சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இது தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையிலும், தனிப்பட்ட குரோதத்தின் அடிப்படையிலும், தனிப்பட்ட வன்மத்தின் அடிப்படையிலும் ஏற்பட்டிருக்கிற சின்ன சிக்கல்களை வைத்து சட்டம் ஒழுங்கு என்பதை பூதகரமாக ஆக்க பார்க்கிறது எதிர்க்கட்சிகள். சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்து அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கைது செய்து நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிலைநாட்டுகிற ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தான் புரட்சி தலைவர். சேலத்துல வினுப்பிரியா என்ற பெண் தன்னுடைய புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தோட போய் காவல்துறையில புகார் சொல்லும் போது கொஞ்சம் கூட ஈவு இறக்காமல் காவல்துறையுடைய ஒரு தலைமை காவலர் எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறார். பகிரங்கமா ஒரு வேதனையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திட்ட லஞ்சம் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அது நம்ம காவல்துறைக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்குன்னு பெருமையா பேச போறோமா? அப்படி இல்லை. காவல்துறையின் மீது ஏதாவது இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டால் உடனடியாக சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதன்மை காவலர்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்பதற்காக உடனடியாக சஸ்பெண்ட். அந்த பிரச்சனை அந்த பெண் இறந்து கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த எஸ்பி அந்த நடவடிக்கை எடுக்கிறார். ஆமா, உடனே எடுத்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். ஊடகங்கள்லாம் பேசி அந்த ஆடியோ எல்லாம் வெளியாகி அவர் செல்போன் வாங்கிட்டு அவர் அந்த புகார் கொடுக்க வந்தவரே கடைக்கு கூட்டு போய் ஒரு லஞ்சம் வாங்குறாரு, போய் எந்த செல்போன் வாங்கணும்னு சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசுல துணிச்சல் இருந்திருக்கும் அந்த ஏட்டுக்குங்கிறது யோசிக்க வேண்டாம். அது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய செயல்பாடு. நீங்க எதெல்லாம் தனிப்பட்ட செயல்பாடு நீங்க சொல்லுங்க. உடுமலைப்பட்ட சங்கர் தனிப்பட்ட செயல்பாடு, சேலம் வினுப்பிரியா கொலை தனிப்பட்ட செயல்பாடு, அப்படி இந்த பக்கம் வாங்க சுவாதியோட படுகொலை அது ஒரு தனிப்பட்ட செயல்பாடு இல்ல. தனிப்பட்ட நீங்க அந்த அர்த்தத்தை இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு காவலர் செல்போன் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறீங்க. இந்த அவர் செல்போன் வாங்கி தர சொல்லி அரசு சொல்லுதா, இல்ல வேற யாராவது அவரை தூண்டுறாங்களா? இல்ல, இது அவராக நடந்து கொள்கிற செயல். அவர் தான் சொல்றாரு சமூக பொறுப்பின்மை. உடனடியாக அவருடைய தவறை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இன்னும் இது போன்ற தவறுகள் யாரும் இழைக்கப்பட்டால் அந்த தவறுகளில் இருந்து அவர் உடனடியாக பனிஷ் பண்ணப்படுகிறார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இல்ல நான் இந்த தலைமை காவலருக்கு அதிமுக அரசு துணை போவதுனோ தூண்டி விட்டதுனோ கூட இருந்ததுனோ நான் சொல்லல. ஆனால் தலைமை காவலருக்கு எப்படி இந்த துணிச்சல் நான் கேட்கிறேன். உடுமலைப்பட்ட சங்கர் வழக்கிலையோ, வினுப்பிரியால லஞ்சம் வாங்கினதிலையோ, சுவாதியோட கொலையிலையோ அந்த குற்றவாளிகளுக்கு நாம் ஒரு படுபாதக செயலை செய்கிறோம், நம் மீது சட்டம் பாயும் என்ற அச்சம் ஏன் இல்லைன்னு நான் கேட்கிறேன். இல்ல, சுவாதி படுகொலையில இப்படி ஒன்றும் நடக்கலையே. காலையில 6:40க்கு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஊரறிய உலகறிய ஒரு கொலை சாதாரணமா கண்டமா வெட்டிட்டு போறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு பயம் இல்ல, கூச்சம் இல்ல, பிளாட்ஃபார்ம் தாண்டி ஏறி இறங்கி 5 தெருக்கு நடந்து போறார் சாவகாசமா. சார், அங்க ரயில்வே காவல் நிலையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்குரிய ஆயத்தம் எடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த குற்றச் செயலை செய்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான நேரடி சாட்சியமே இல்லை. நேரடி சாட்சியமே இல்லாத நிலையில் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் வைத்து ஒரு குற்றவாளியை கண்டறிகிறார்கள். குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கொண்டு அவர் மாஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்தப்பட்டு அவருக்கு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு சந்தேகங்களை ஊடகங்கள் எழுப்புகிறது, பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்ததற்கு பிறகு குற்றச்செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றச்செயல்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு குற்றச்செயல்களுடைய எண்ணிக்கை திமுக ஆட்சி காலத்திலேயோ அதிமுக ஆட்சி காலத்திலேயோ நீங்க எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் குற்றச்செயல்கள் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதை அவசியம் நீங்க அறியணும். இல்ல, என்சிஆர்பியோட டேட்டா படி குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா சேலத்துடைய அந்த தலைமை காவலர் செயல்பாடு போல நான் வழக்கு பதிறதுக்கே தேங்குவாங்க, அதற்கே லஞ்சம் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா அப்புறம் குற்றத்துடைய எண்ணிக்கை குறையத்தானே செய்யும் ஆவணங்கள்ல. இல்ல, அந்த அடிப்படையில் நீங்க அப்படி போக கூடாது. நீங்க குற்றச் செயல்கள் தடுக்கப்படுகிறது, குற்ற பதிவுகள் தடுக்கப்படுதா, குற்ற செயல்கள் தடுக்கப்படுதா? செயல்கள் தடுக்கப்படுகிறது. கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள். தமிழ்நாடு ஒரு சட்ட ஒழுங்கை சரியாக பேணி காக்கக்கூடிய ஒரு அரசு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிற அரசு என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஒரே ஒரு விஷயம், ஒரு மதக்கலவரமோ ஒரு இனக்கலவரமோ பல்வேறு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாதான் சட்ட ஒழுங்கு சரிவுன்னு நீங்க சொல்லணும். சின்ன சின்ன செயல்களை வைத்துக் கொண்டு, அதை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, எது சின்ன செயல்னு கேக்குறீங்க. கடந்த செயல்களை வைத்துக் கொண்டு கடந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது. 2011-2016 பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. ஆம்பூர்ல மிகப்பெரிய கலவரம் ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த ஒட்டுமொத்த பகுதியை போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறவங்க நடந்துச்சு. வேற என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அப்படி இல்ல. அதாவது ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம். அந்த சம்பவங்களை வைத்து
ஒரு இறுதி முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஓகே, தமிழ்நாட்டுல நீங்க சொல்றீங்க அடிக்கடி தமிழக அதிமுக எப்பவுமே எடுத்துக்கூடிய கிளைமும் கூட நாங்க காவல்துறைக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல இருக்க வேண்டியது பழைய கணக்குப்படி இருக்க வேண்டியதே 1,20,000 போலீஸ். இன்னைக்கு அதுல 26,000 பணியிடங்கள் காலியா இருக்கின்றன. காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அரசு, காவல்துறையை முழுமையாக செயல்பட வைக்கிற அரசு இந்த பணியிடங்களை நிரப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த 1,26,000 ரொம்ப கம்மியான அளவு, கிட்டத்தட்ட 90-95 இருக்கக்கூடிய அளவு. இன்னும் அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா அதுலயே ஒரு 26,000 பேர் பணியிடம் காலி. காவலர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக அதற்கான பணிகள்லாம் 8,000 பேர் தான் வந்து நியமனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு 18,000 பேர் வந்து காலியா இருக்கிறாங்க. படிப்படியா அந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. 18,000 பேர் வேகன்சி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேப் அப்படிங்கறது நீங்க உணரலையா? இல்ல, நீங்க ஒரு தேர்வு எழுதி தேர்விலிருந்து அதற்கோட முடிவு அறிவிக்கப்பட்டு அதனுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். 5 வருஷமாவா? முழுமையாக அந்த பணிகள் விரைந்து நடப்படுவதற்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். அவங்களுடைய துறை தான் உள்துறை. அந்த உள்துறையில மிகச் சிறப்பாக செயல்பட்டு அந்த காவலர் பணியிடங்களை முழுமையாக நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வார்கள். தமிழக அரசு மீது மக்கள் எந்த மாதிரியான எண்ணம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி மீண்டும் ஒரு முறை ஆட்சி கொடுத்திருக்காங்க. சோ மக்கள் என்ன மாதிரியான எண்ணம் வச்சிருக்காங்க? உயர்நீதிமன்றம் தமிழக அரசு மேல ஒரு நம்பிக்கை இழந்திருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயத்துல காவல்துறையுடைய விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட தற்கொலை வழக்குல காவல்துறை விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. சோ தமிழக காவல்துறை இந்த நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறதா, உயர்நீதிமன்ற நம்பிக்கை பெற முடியாமல் இருக்கிறாங்கிற கேள்வி எழுது இல்லையா? அப்படி இல்லைங்க. நீங்க வந்து ஒரு 570 கோடி ரூபாய் பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எங்களுடைய பணம் என்று தாமஸ் பிராங்கோ அவருடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் வெளிப்படையாக கடிதத்தை எழுதி சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பணம், இதற்கு விரைந்து இந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு தெரிவிக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையிலே எதிர்க்கட்சிகள் செய்கிற இது ஒரு சதி. நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கைகளை, நீதிமன்றத்திலும் நம்பிக்கையை பெற்றிருக்கிற அரசு தான், மக்கள் மன்றத்திலும் நம்பிக்கை பெற்றிருக்கிற ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்றாரு, டி.கே. சிலங்கோன் வழக்கு போடுறாரு, பாமக ராமதாஸ் சொல்றாரு அப்படின்னா அது அவங்களோட அரசியல் ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம் நம்ம. ஆனால் நீதிமன்றம் அவர்களுடைய வழக்கையும் கோரிக்கையும் ஏற்றது போல உத்தரவிடுகிறது என்று சொன்னா நீங்க சரியா நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணலையோ அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இல்ல, அப்படி நம்ம கருத முடியாதுங்க. அதாவது எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அவர்கள் சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லங்க, காவல்துறை சரியான திசையில வழக்கு நடத்தி கொண்டிருக்கு, சிபிஐ விசாரணை தேவையில்லை, நீதிமன்றம் உத்தரவிடணும். அந்த 570 கோடி ரூபாய் பணம் பேங்க் சம்பந்தப்பட்டது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்டது. யாருக்கோ அந்த பேங்குக்கு, வங்கிக்கு சம்பந்தப்பட்டதுக்கு போய் அவங்க அந்த வழக்கு சிபிஐக்கு கொண்டு போறாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க ஒரு திமுக வேண்டுமென்றே குற்றம் சாட்டி தேர்தல் காலத்தில் 570 கோடி ரூபாய் கொண்டு வருகிற அந்த பணத்தை நீங்கள் கண்டெய்னர் வேன்ல கொண்டு போறாங்க. அந்த கண்டெய்னர் வேன்ல கொண்டு வரப்பட்டிருக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான், இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பொய் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள். அதுக்கு ஸ்டேட் பேங்க் இந்தியா தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அரசியல் ரீதியானது என்றே கொள்வோம். அதுல நம்ம ஒரு மாறுபட்ட பார்வை வேண்டியது இருக்கட்டும், அப்படியே இருந்து போடும். நீதிமன்றம் அதை ஏற்கிறது அப்படின்னு சொல்லும் போது அரசுடைய வாதம், அரசுடைய கன்வின்சிங், அவங்களை சமன்படுத்தக்கூடிய திறன் எங்க இருக்குன்னு கேள்வி வருதா இல்லையா? இல்ல, அது நீங்க நீதிமன்றத்தில் அவங்களுடைய ஒருமைப்பாட்டு உள்ள விஷயம். ஒரு உயர்நீதிமன்றத்தில் கேள்வி வந்தனால ஒரு விஷயம் வந்துச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையில அந்த துறை தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா அரசுடைய அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ இருந்தது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்படுது. இந்த மாதிரி ஜீவோ போட்டிருக்காங்க தப்புன்னு. உடனே அரசாங்கம் என்ன செய்யுது, நாங்க ஜீவோ மாத்திரம் சொல்லிட்டு யார் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறா இருந்தாலும் நீங்க அனுமதி பெறணும்னு சொல்லுது. லஞ்சத்தையும் ஊழலையும் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை இதுதானா? துரிதகடியில் நடவடிக்கை எடுப்பதற்கும், அதை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், முழுமையாக லஞ்சத்தை தடை செய்வதற்குமான ஏற்பாடு. ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா நீங்க அரசு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றதா? இல்ல, அப்படி நீங்க கருத முடியாது. அதுவே உள்வாங்கி நீங்க உள்ளே போக முடியாது. இல்ல, அதுதான் ஜீவோவே. அதுதான் இந்த ஜீவோவை தான் இப்ப கடைசியில உயர்நீதிமன்றம் தடையும் செஞ்சிருச்சு, ரத்தும் பண்ணிருச்சு. உயர்நீதிமன்ற அரசாணை செல்லான்னு சொல்லிருச்சு. அப்ப லஞ்சத்தை தடை செய்யறதுக்கான நோக்கம் இல்ல அப்படிங்கறத நீதிமன்றத்துடைய பார்வையா இருக்கு. நீங்க எப்படி அதை அப்படி சொல்ல முடியும்? நம்ம நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு சார், நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு அந்த ஜீவோவை செஞ்சிருக்காங்க. சரி, அது நீங்க இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம், மிக சரியாக நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கம், நிர்வாகத்தை செம்மையோடு செழுமையோடு நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கம்.
என்பதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் இல்ல ஆசைப்படல. அப்படி நம்ம ஒரு நோக்கம் இருந்ததுன்னா லோக் ஆயுக்தா எல்லாரும் கொண்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கொண்டு வந்திருக்கலாமே. நம்ம நிலைப்பாடு என்ன இருக்கு? மத்திய அரசு கொண்டு வந்தா அவங்க என்ன சட்டம் கொண்டு வராங்கற பார்த்து நம்ம செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா ஏற்கனவே இருக்கு. மத்திய அரசுக்காக அந்த மாநிலங்கள் காத்திருக்கவில்லை. நீங்க சொல்வது போல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான முழுமையான அரசாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நீங்க தன்னால கொண்டு வரலாம்ல. மத்திய அரசோட சட்டத்துக்கு ஏன் காத்திருக்கணும்? இல்ல, மத்திய அரசிலிருந்து அம்மா அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. படிப்படியாக அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள். அதையும் அம்மா அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவிலே கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சியை தொடரும் போது உடனடியாக அவங்க ஒரு கையெழுத்து போட்டாங்க. தமிழக விவசாயிகளுடைய கடன்கள் கிட்டத்தட்ட 5720 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி அவங்க உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கான அரசாணை டீடைலா வெளிவரும் போது என்ன தெரியுது அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு இந்த பணத்தை 5 ஆண்டுகள்ல படிப்படியா வழங்கும். அபராத வட்டியெல்லாம் நாங்க பொறுப்பெடுக்க முடியாது. அசலையும் வட்டியும் நாங்க 5 ஆண்டுகள்ல தான் கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு திருப்பி சொல்றாங்க. அப்ப இந்த 5 ஆண்டுகள் கூட்டுறவு வங்கிகள் எப்படி செயல்படும்? கடன் திரும்ப வரல, வட்டி திரும்ப வரல, அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிருச்சு, அரசாங்கம் உடனே கொடுக்க போறல, படிப்படியா கொடுக்க போறது. அப்ப அந்த கூட்டுறவு வங்கிகள் எப்படி செயல்படும்? இல்ல, கூட்டுறவு வங்கியினுடைய செயல்பாட்டு குறித்து முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. மின்சார பிரச்சனை தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெருமையோடு சொல்றாங்க. நாங்க ஒரு மின் பற்றாக்குறை மாநிலமா இருந்தது மின் மிகை மாநிலமா கொண்டு வந்து சொல்றாங்க. இன்னைக்கு மின்வெட்டுகள் ஏற்கனவே இருந்த மாதிரியான நிலைமையில இல்ல அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம், மறுக்கல. ஆனா இந்த மின்வாரியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஜெட்கோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 மின்வாரியங்கள்ல 34வது இடத்துல தமிழ்நாடு மின்வாரியம் டான்ஜெட்கோ இருக்குது. இதுதான் நாம சீர்தூக்கி வரக்கூடிய மின்சாரத்துடைய நிலைமையை சரி செய்யறதுக்கான ஏற்பாடா? இல்ல, நீங்க கடந்த காலத்தை நீங்கள் பார்க்கணும். 2006ஆம் ஆண்டு திமுக அரசாங்கத்தில் இருக்கிற போது 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. கிராமப்புறங்கள்லாம் தொடர்ந்து மின்சாரமே இல்லை. விவசாயம் நசிவடைந்து விட்டது. விவசாய பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. தொழிற்சாலைகள் எல்லாம் நசுங்கி போய்விட்டன. தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் வேலை இழப்புக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிர்பந்தம் 5 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு தடையில்லாத மின்சாரத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அறிவித்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 2011இல் முதலமைச்சராக ஆன உடனேயே படிப்படியாக தடையில்லாத மின்சாரத்தை கொண்டு வந்தார்கள். இந்த 12 மணி நேரம், 18 மணி நேரம் அதிகபட்சம், அப்புறம் 12 மணி நேரம், 10 மணி நேரம் மின்தடையை போக்குவது என்பது சாதாரண விஷயமா? அனல், புனல், அணு மற்றும் இருக்கிற காற்று, விண்மில் இவற்றையெல்லாம் மூலம் பெறப்பட்டிருக்கிற மின்சாரத்தின் மூலமாக முழுமையாக தடையில்லாத ஒரு மின்சாரத்தை தந்தது மிகப்பெரிய சாதனை. அதை நீங்க பார்க்கணும். நான் மின்வெட்டு இருக்குன்னு சொல்லல. மின்சாரம் முன்னளவுக்கு தடையில் படலங்கிறதை நான் ஏற்கிறேன். அதை நான் மறக்கல. என்னுடைய கேள்வி, மத்திய அரசோடைய மின்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளிவிவர கணக்குல 40 மின்வாரியங்கள்ல தமிழ்நாடு 34வது இடத்துல இருக்கு. அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? மத்திய அரசு தான் சொல்லுது, வேற யாரோ சொல்ல. எதிர்க்கட்சிகள் திமுக சொன்னா கூட அவங்க பொலிட்டிக்கலா அப்படிதாங்க சொல்லுங்க. சொன்னது மத்திய அரசு இல்ல. நீங்க மத்திய அரசு சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடுடைய அரசாங்கத்தினுடைய இக்கட்டான சூழ்நிலை கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட நிலையை திமுக ஏற்படுத்தி விட்டு சென்றது, அதை நீங்க பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு 80,000 கோடி ரூபாய் கடன்ல இந்த மின்சார வாரியம் இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல கடன் மட்டும் சொல்ல, நான் தமிழ்நாடு அரசோட கடனை பத்தி சொல்ல. இதுக்கு இப்படி ஏற்கனவே 40,000 கோடி ரூபாய் கடன் இருந்த போது திமுக ஆட்சியில், நீங்க சொன்ன அதே திமுக ஆட்சியில நபார்டு உட்பட யாருமே கடனே வழங்க மாட்டேன்னு சொல்லி சொன்ன போது அந்த கடனை ஒட்டுமொத்தமா தமிழக அரசு ஏற்கும், தமிழக அரசு நிதி உதவி செய்யும் சொல்லிட்டு தான் காப்பாத்துனாங்க மின்சார வாரியத்தை. தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய கௌரவமா குறிப்பிடவும் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த 40,000 கோடி ரூபாய் கடன் என்பது 80,000 கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது. மக்களுக்கான சுமையை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். மக்களுக்கு எவ்விதமான கட்டண அதிகரிப்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்த கூடாது என்கிற ஒரு கருணை உள்ளத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அம்மா. இல்ல, அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த அரசாங்கம் தான் அந்த கடன் அடைக்கணும். மின்வாரியம் அடைக்கிறதோ, தமிழக அரசு அடைக்கிறதோ, யார் செஞ்சாலும் அந்த சுமையை யார் தாங்கி கொண்டாலும் தமிழக மக்கள் தலையில் உள்ளதோ இதை ஒரு நாள் அடைக்கணும்ல, அந்த கடன் தீர்க்கணும்ல, அதற்கான வழி இருக்கணும்ல. அதற்கான வழி மின்சார வாரியத்தை பொறுத்தவரை மின் கட்டணத்தை உயர்த்தது ஒண்ணுதான். வேற அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. மின்சாரம் கொள்முதல் செய்யக்கூடிய மின்சாரத்தை விற்கணும். அதுவும் செய்யல. அதுக்கு வேற மாற்று வழி என்ன இருக்க முடியும்னு கேட்கிறேன். இல்ல, நீங்க முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியாக இதற்கு நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இது நீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிற தொடர் பெரிய ஒரு பள்ளம், ஒரு நிரப்பப்பட முடியாத, ஒரு இட்டு நிரப்பப்பட முடியாத ஒரு பெரும் பள்ளத்தை நிரப்பி ஒரு தீர்வு கண்டு மக்களுடைய சுமையை தாங்கி இருக்கிறார் முதலமைச்சர். நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க கடுமையான ஒரு இருண்ட மாநிலமாக மாறிவிடுமோ என்கிற சூழல் திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்தது. அந்த சூழலை மாற்றி அமைத்து, அந்த சூழலுக்கு ஒரு முடிவு கட்டி, அந்த சூழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து
தடையில்லாத மின்சாரத்தை கொண்டு வந்த பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சார். நீங்க கல்வித்துறையில அமைச்சரா இருந்தீங்க அப்படிங்கறனால சில கல்வித்துறை தொடர்பான கேள்வியும் கேட்கலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்விக்கான பாடத்திட்டம் 2006ல அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு 2016, 10 ஆண்டுகளாக ஒரே பாடத்திட்டம் மாற்றப்படாமல் இருக்கிறது. நான் அறிந்த வரையில் அந்த புதிய பாடத்திட்டத்துக்கான வரைவு வழங்கப்பட்டு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்று உலகம் போகக்கூடிய போக்குல 10 ஆண்டுகள் ஒரே பாடத்திட்டத்தை மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்போமானால் இன்றைய நவீன யுகத்துக்கான தயார் நிலையில மாணவர்கள் இருப்பார்கள். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். 10 ஆண்டுகளாக அதே பாடத்திட்டத்தை படிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இன்னைக்கு கல்வியினுடைய தரத்தினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய தரத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு முன்னேற்ற பாதையில் சென்றிருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வராத மாணவர்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் +1 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு +1 சேராதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் +1 +2 முடிக்கிறார்கள். நீங்க மொத்தமா 92.2% கல்வியினுடைய வளர்ச்சியின் தரத்தை எட்டி பிடித்திருக்கிறது. இன்னைக்கு பள்ளி கல்வியினுடைய வளர்ச்சி 80,000 கோடிகள் 5 ஆண்டுகளில் ஒதுக்கி இந்தியாவிலே பள்ளி கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்கிற பெருமை அடைந்திருக்கிறது. இந்தியாவிலே இடைநிற்றல் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இந்தியாவிலேயே ஆரம்ப கல்வியில் அதிகமான மாணவர் சேர்க்கை நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். நான் மறுக்கல. ஆனால் இந்த கல்வியின் தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் நான் பாடத்திட்டம் பற்றி கேட்டேன். உங்களுக்கு தெரியும், IITக்கான நுழைவுத் தேர்வுல ஆந்திரா மாதிரி, தெலுங்கானா மாதிரி மாநிலங்கள்லாம் அந்த மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெற்றி பெறும்போது நம்முடைய மாணவர்கள் மாநில கல்வி பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் 100க்கும் குறைவாகத்தான் தேர்வாகிறார்கள். இதுதான் நம்முடைய கல்வியின் தரமாக இருக்கிறதாங்கிற கேள்வி. இல்ல, இப்ப அதிகமாக போறதற்கும் வாய்ப்புகளை போட்டித் தேர்வு, இது கல்வி பாடத்திட்டம். அந்த நுழைவுத் தேர்வு, அந்த நுழைவுத் தேர்வுக்கான ஒரு பல்வேறு பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய அடிப்படை. பயிற்சி யார் வழங்குவான்னு நான் கேட்கிறேன். அரசு பல்வேறு திட்டங்களை வழங்கி இருக்கிறது. கல்வி பாடத்திட்டங்களில் ஆசிரியர் பெருமக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தன்னை கரைத்து கொண்டு காலையில் இருந்து ஏறக்குறைய 8 மணி 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறது என்று சொன்னால் 7 மணிக்கே வந்திருந்து அவர்களுக்கு மாலை வரை கிராமப்புற மாணவர்களை உருவாக்குகிற தலையாய பணிகளை ஆற்றி வருகிறார்கள் அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். நீங்க ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவங்களுடைய சிரமம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியும். நான் மறுக்கல, யாரையுமே கொச்சப்படுத்த நோக்கம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாநில கல்வியுடைய தரம் எங்கே நிற்குது அப்படிங்கறத கேள்வியாகுது. நான் IIT நுழைவுத் தேர்வு சொன்னேன். இன்னைக்கு நாம நீட் NEET தேர்வு கட்டாயமா நடத்தியானு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிருச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, அடுத்த நாள் ஆகணும். மாநில அரசு நாம தொடர்ந்து எழுதிட்டே வரோம். ஆனால் இன்றைய தேதிப்படி சட்டப்படியோ நீதிமன்ற தீர்ப்பின்படியோ நீங்கள் எழுதித்தான் ஆக வேண்டும். அடுத்த ஆண்டுல இருந்து நாம தயாரா இருக்கிறோமா? நிச்சயமா. மாணவர்கள் ஒரு இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய கல்வி வளர்ச்சி அளவிட முடியாதது. நீங்க அதை பார்க்கணும். நீங்க இடைநிற்றலை தவிர்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்ப பல்வேறுபட்ட போட்டித் தேர்வுகளில் இருந்து அவர்களுடைய சூழல்களில் இன்னும் படிப்படியான வளர்ச்சியை எட்டி பிடிப்பார்கள். அதுதான் உண்மை. அப்படின்னா அரசாங்கம் இந்த கல்வி திட்டத்தில் எப்படிப்பட்ட ஆர்வங்களை காட்டுங்கிற கேள்வி எழுது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்ல, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்ல. ஒரு இதுல 6 மாசமா இல்ல, ஒரு 4 மாசமா இல்ல, ஒரு 15 மாசமா இல்ல. நாம கல்வித்துறையில மாணவர்கள் நலன்ல இவ்வளவு தூரம் அக்கறை காட்டுறோம். இல்ல, அப்படி அர்த்தமா எடுத்துக்க கூடாது. நீங்க காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிண்டிகேட் அமைக்கப்பட்டு அங்கும் சில சூழல்களில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். பல்வேறு சிக்கல் இருக்கிறது. அது உடனடியாக களையப்பட்டு மிக விரைவிலேயே துணைவேந்தர்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். கல்வி கட்டணத்துக்குன்னு ஒரு கமிட்டி, நம்ம சிங்காரவேல் கமிட்டி, கோவிந்தராஜ் கமிட்டின்னு மாறி மாறி முதல்ல இருந்து இருந்துச்சு. இப்ப சிங்காரவேல் அவர்கள் கடைசியில டிசம்பர் 31 ஓய்வு பெற்றுட்டார். இன்னைக்கு ஜூலை மாசம் வந்துருச்சு. அந்த கமிட்டிக்கான தலைவர் இல்ல. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அட்மிஷன் முடிச்சு அவங்கவுங்க கட்டணம் வாங்கி எல்லாம் முடிச்சிட்டாங்க. யார் இது கடந்த ஆண்டுக்கானது இந்த ஆண்டுக்கான இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ கல்வி கட்டணத்துக்கான தலைவருடைய பதவி எப்போது ஓய்வு வரப்போகிறது, நிறைவு வரப்போகிறது அரசாங்கத்துக்கு தெரியும். நிச்சயமா. அதாவதுங்க, கல்வி கட்டணத்தை சீராக அமைத்து கல்வி கட்டணத்தை முறைப்படுத்தியது தமிழக அரசு. அதற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பாராட்டு கிடைத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு விஷயத்துக்கு தகுதியானவர்களை நியமிப்பதில் 1-2 சில நாட்கள் காலதாமதமாகலாம். அதற்குரிய தகுதியானவர்கள் வரப்பட்டவுடன் உடனடியாக அந்த பணிகள் 7 மாசம் சார், 7 மாசம் கடந்துருச்சு. பள்ளிகள்ல அனுமதி முடிஞ்சு போச்சு, பள்ளியில மாணவர் சேர்க்கை முடிஞ்சு போச்சு. கல்வி கட்டணம் என்னங்கிறதுக்கான தீர்மானம் எதுவும் கிடையாது. கல்வி கட்டணம் ஏற்கனவே முறைப்படுத்தப்பட்டது.
கல்வி கட்டணம் அதிகமாக எங்கும் வசூல் செய்யப்படவில்லை. தரமாக, நியாயமாக, உண்மையாக, நேர்மையான முறையிலே கல்வி கட்டணம் வசூல் செய்யப்படுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசு. ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான கல்வி கட்டணம் ரிவைஸ் பண்ணப்படுதா இல்லையா? கூடவோ குறைவோ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற பண்ணப்படுதா இல்லையா? 2016-17க்காக கட்டணம் நிர்ணயிச்சாச்சா? இல்ல, அதற்கான கட்டணம் ஏற்கனவே கடந்த ஆண்டு இருக்கிற நடைமுறையை இப்போதும் பின்பற்றி பெற்று வருகிறார்கள். மாணவர்கள், பெற்றோர்கள் பல இடங்களில் சொல்லக்கூடிய புகார் கடந்த ஆண்டு கட்டணம் இல்ல, இந்த முறை எங்களுக்கு அந்த குழுவே இல்லைங்கனால அவங்க சௌரியத்துக்கு வசூலிக்கிறாங்கிறது புகார். இல்ல, புகார் வந்தா உடனடியே நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க 1-2 ஏதாவது ஒரு பள்ளிகள் அந்த மாதிரி நடைமுறை ஏற்படுத்தினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு புள்ளிவிவரம், இந்தியாவிலேயே பெருநகரங்களில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவரத்தின்படி இன்ஜினியரிங்ல, பொறியியல்ல மிகவும் வேலைக்கு தகுதியான மிகவும் குறைவான மாணவர்கள் உருவாகக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு பெருநகரமாக சென்னை இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல தான் இந்தியாவில அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் அதில் வெளிவரக்கூடியவர்களுக்கு வேலை பெற தகுதி குறைவு. கிட்டத்தட்ட 8 விழுக்காடுக்கு குறைவான மாணவர்கள் தான், பொறியியல் மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் வரக்கூடியவங்க இன்ஜினியரிங்ல இருந்து முடிச்சு வேலை பெறக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய இன்ஜினியரிங் கல்வியும் அந்த தரத்துல இருக்கு. அப்படியே சொல்ல முடியாது. நீங்க பொறியியல் தரத்தில் மிகவும் இந்தியா லெவல்ல புகழ்வாய்ந்த பொறியியல் நிபுணர்களை உருவாக்கி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நீங்க பல்வேறு ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும், இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், நீங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆகட்டும், பல்வேறுபட்ட துறைகளில் சாதனை சகாப்தம் படைத்தவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் என்பதை நீங்க நினைவில் கொள்ளணும். இல்ல, ஆனா அதனுடைய பலன் என்னவா இருக்கு? மத்திய அரசு நடத்திய ஒரு கருத்து கணிப்போட புள்ளி வரும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் 6 பெருநகரங்கள் எடுக்கிறாங்க. அதுல சென்னையில தான் மிகவும் புள்ளி விவரங்கள் என்பது சார் எங்கேயோ ஒரு பொதுவா எடுக்கிற சில விஷயங்களை வைத்து அடிப்படையான ஒரு ஆழத்தை மறந்து விட ஊடகங்கள் நடத்துற கருத்து கணிப்பு அல்ல, தேர்தல் கருத்து கணிப்பு அல்ல. இது முன்ன பின்ன இருக்கும், போயிட்டு போறோம். இது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு. இல்ல சார், நீங்க ஒரு பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்கள் எவ்வளவு தரமாக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்டை மாநிலத்திலிருந்து படிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட வாய்ப்புகளை, பல்வேறுபட்ட இன்ஜினியர்களுடைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிற பெருமை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உண்டு. இன்னைக்கும் நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரியும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அரசுடைய பல்கலைக்கழகம் தான் பெருமை மிகுந்ததா இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் அந்த பெருமை குறைஞ்சிட்டோ வருதுங்கிறத கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகம் சாதாரண மதிப்பிட முடியாது, ஸ்டான்லி மருத்துவ பல்கலைக்கழகம் ஸ்டான்லி குறைவா மதிப்பிட முடியாது. ஆனா அதோடைய பெருமை குறைந்து கொண்டே வருகிறாங்க கேள்வி. அப்படி இல்ல, பெருமை கூடிக்கொண்டே வருகிறது. பெருமை அதிகரித்து வருகிற காரணத்தினால்தான் பொறியியல் கல்லூரியில் சேருவதற்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க பெருமை குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய சேர்க்கை தரம் குறையுமா இல்லையா? மாணவர்கள் சேர்றதுக்கு, இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுக்கு எண்ணிக்கை குறைய வேண்டும் அல்லவா? ஏன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று சொன்னால் தெரியும். இல்ல, நீங்க சொல்றது தவறான ஒரு தகவல். பொறியியல் மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ச்சி வரக்குமா நடக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போயிருவாங்க, சேர மாட்டாங்க. இந்த முறை உங்களுடைய தகவலுக்காக விண்ணப்ப படிவம் வாங்குவோருடைய எண்ணிக்கையே குறைந்து விட்டது. இல்ல, அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இடங்கள் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரியில் காலியா இருக்கு. 1.5 லட்சம் இடங்கள் காலியா இருக்கு. கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மற்ற ஏனைய பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கை, அரசு பொறியியல் கல்லூரியுடைய சேர்க்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே சில தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இந்த நிலைமை ஏற்படலாம். அவர்களுடைய தரம் குறைந்திருக்கலாம், அவருடைய வேறு அரசு பொறியியல் கல்லூரிக்கு சேர வேண்டும், அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற சூழலில் மாணவர்கள் போட்டி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு, அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு அவர்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ற அடிப்படையிலே அதிகமாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. மற்ற கட்சிகள் இல்லாமல் 2 பெருங்கட்சிகள், காங்கிரஸ் இன்னும் இருக்கு, உங்களுடைய ஆதரவு கட்சிகள் தவிர திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்கள் இன்னமும் கவனமாக செயல்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு பலமிக்க எதிர்க்கட்சி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக இனி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் பலத்த அடி அவர்களுக்கு கிடைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி சரித்திரத்தை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மேயர் எலெக்ஷனில் வெற்றி பெற்று அனைத்து நகராட்சிகளையும் பிடித்து ஒரு வெற்றி சரித்திரத்தை படைப்பார்கள். ஏனென்று சொன்னால் தனித்து நின்று வரலாறை படைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது பெரிய கட்சியாக, நாடாளுமன்ற வரலாற்றில் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு 234 இடங்களிலும் இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்திய பெருமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். எந்த கூட்டணியோடும் நாங்கள் யாசகம் கேட்டு நிற்கவில்லை. யாரோடும் நாங்கள் கையேந்தி நின்று நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும்,
பழம் கனிந்திருக்கிறது, பாலில் விழப்போகிறது என்றெல்லாம் நாங்கள் வசனம் பேசவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துணிவுடனும் வீரத்துடனும் ஆற்றலுடனும் ஒரு மக்களை சந்திக்கிறேன், மக்களோடு கூட்டணி என்று அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அதற்கு பெரும்பான்மை மக்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுங்கட்சி என்கிற பெரும்பான்மை அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாகத்தான் இந்த திமுக இருக்கிறது. அவர்களால் என்ன செய்துவிட முடியும்? உங்களுடைய குரல்ல தெரியக்கூடிய உற்சாகம் உள்ளாட்சி தேர்தலை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாரா இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல்களில் அனைத்து இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரம் படைக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை உள்ளூர் அதிகாரிகள் கொண்டு நடத்தக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை முறையாக நடக்கவில்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை பிற மாநில அதிகாரிகளை வைத்து நடக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை இல்ல. நம்ம உள் மாநிலத்தில் தான் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அவருடைய நியாயமான, உண்மையான, சத்தியமான, நேர்மையான முறையிலே அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய மக்கள் தந்த ஒரு மகத்தான மகுடம் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை நிறைவேற வேண்டியதில்லை நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு நேர்மையான தேர்தல் நடத்திட முடியும்? நிச்சயமா முடியும். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுனால அவங்களுடைய புற அழுத்தம் இருக்குங்கிறது அவங்களுடைய சந்தேகம். புற அழுத்தம் எங்கேயுமே இருக்காதுங்க. ஏற்கனவே கடந்த காலத்தில் திமுக ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது இதுவாறு அழுத்தம் கொடுத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றார்களா? பல்வேறு வெற்றிகளை அவர்கள் இது மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள். ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். அது போன்ற ஒரு அரசாங்கத்தை, அது போன்ற ஒரு தேர்தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதும் சந்தித்ததில்லை. தேர்தல் மக்களை பார்த்தார்கள். எந்த விதமான இந்த கருத்து கணிப்புகள் இல்லைன்னா வெவ்வேறு விதமான கருத்து கணிப்புகளை சொன்னார்கள் போது கூட அஞ்சாமல் ஒரு சிங்கமாக மக்களை சந்தித்து பேசினார்கள். மக்களிடத்தில் நலத்திட்டங்களை விளக்கினார்கள். எங்களுடைய 5 ஆண்டு கால பணிகளை நீங்கள் செப்பனிட்டு பார்க்க வேண்டும், செழுமையோடு திண்மையோடு உண்மையோடு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களை கேட்டார்கள். ஆனால் கூட்டணியோடு யாசகம் கேட்பது, கூட்டணியோடு நின்று எங்கள் பக்கம் வாருங்கள், எங்க அணிக்கு வாருங்கள், எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று திரு கருணாநிதி நடந்து கொண்டதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எப்போதாவது நடந்து கொண்டிருக்கிறாரா? தனித்து நின்ற வரலாற்றை, துணிச்சலை மக்கள் அவர்களுக்கு வெற்றி சரித்திரம் தந்தார்கள். அதிமுக அதற்கு முன்னாடி கூட்டணி அமைத்திருக்கிறோம். பல்வேறு கட்டங்களில் கூட்டணி அமைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கூட்டணி அமைத்ததனால் யாருக்கு லாபம்? 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது தேமுதிகவுக்கு தான் லாபம். அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை விஜயகாந்துக்கு தந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் இத்தனை 27, 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால். வேறு எந்த இயக்கத்தால் அவர்களால் பெற முடியும்? இந்த அட்ரஸ் தெரியாமல் போய்விட்டார்கள், முகமில்லாமல் போய்விட்டார்கள், முகவரி இழந்து விட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னுடைய அடையாளத்தை, அங்கீகாரத்தை இழந்து போகும். கடந்த கால நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பாருங்கள், கடந்த கால வரலாறுகளை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை சார். அந்த கூட்டணியால் யாருக்கு லாபம்? பாமகவோடு கூட்டணி வைத்த போது யாருக்கு லாபம்? அதிமுகவுக்கு லாபமா, பாமகவுக்கு லாபமா? பாமகவுக்கு தான் லாபம். அவர்களுக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று தந்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். எங்களால் தான் மற்றவர்களுக்கு, அம்மா அவர்களால் தான் மற்றவர்களுக்கு லாபமே தவிர அம்மா அவர்களுக்கு எந்த கூட்டணியினால் லாபம் இல்லை. அதிமுகவும் திமுகவும் இருவரும் திராவிட கட்சிகளும் ஒற்றை இலக்கத்தில் சுருங்கிய வரலாறும் கூட இந்த தமிழகம் கண்டிருக்கிறது. கண்டிப்பா. அதுல ஒரு வெற்றியாளனை காலம் எப்படி தீர்மானிக்கிறது? தொடர்ந்து வெற்றி பெறுவர்களை அல்ல, தோல்வியடைந்து அத்தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. ஆக தொடர்ந்து 91 மகத்தான ஆட்சி பீடத்தை பிடித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96 கடுமையான சோதனை, 96 சோதனை அடைந்த 2 ஆண்டுகளில் சிங்கமென சிலிர்த்து எழுந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் யார் என்ற அடையாளம் காட்டிய பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு சார். அதே போலதான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தது. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கருணாநிதியுடைய கருத்தை கேட்டுதான் நாங்கள் செயல்படுவோம் சொன்னாங்க. சோ அந்த வல்லமை ஒரு குறுகிய காலத்துக்கு அதிமுக இருந்தா இன்னொரு குறுகிய காலத்துக்கு அந்த மாதிரி நீங்க அடிப்படை சொல்ல முடியாது. இங்க ஒரு பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை, பிரதமர் யார் என்று சொல்லக்கூடிய வல்லமை யாருக்கு இருந்தது? திரு கருணாநிதிக்கு இருந்ததா? இவர்தான் பிரதமர் என்கிற தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்த தலைவராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்திரா காந்தியின் அன்பை பெற்றதற்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி ஆகட்டும், அதற்கு பிறகு ஆட்சி பீடத்தில் ஏறின சந்திரசேகர் ஆகட்டும், ஐக்கிய குஜரால் ஆகட்டும், தேவகவுடாவாகட்டும், அதற்கு பின்னாலே ஆட்சி பீடத்துக்கு வந்த நரசிம்மராவ் ஆகட்டும், விபி சிங் ஆகட்டும்,
நீங்கள் மன்மோகன் சிங் வரைக்கும் தொடர்ந்து இன்று இருக்கிற நரேந்திர மோடி வரைக்கும் இந்திய பிரதமர்களே வியக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர். இந்த இடத்துலதான் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி எழுந்தது. பிரதமரே வீடு தேடி வந்து பார்க்கிறார் என்று சொன்னால் மத்திய அரசும் அதிமுகவுக்கு துணை நின்றதோ அப்படிங்கிற சந்தேகத்தை திமுக. நீங்க எதையோட எதையும் முடிச்சு போடக்கூடாது. ஒருத்தரை சந்திப்பதனால வந்து அப்படி இந்திய பிரதமர் முதலமைச்சரை சந்திக்கிறார் என்பதை வைத்துக் கொண்டு ஏன் அவர்கள் வேறு அண்டை மாநிலத்தில் அவருடைய ஆட்சியை எல்லா இடத்திலும் அமைச்சிருக்கலாமே? அதிமுக ஆட்சியவா இல்ல அவங்களுடைய ஆட்சியை அமைச்சிருக்கலாமே. இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்று மேற்கு வங்காளத்தில் அவர்கள் செய்திருக்கலாம், பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் செய்திருக்கலாம். எங்க ஒரு பாஜகவுடைய ஆட்சியை கூட அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கலாமே. மக்கள் கொடுத்த வெற்றி, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, அவருடைய தன்னம் தனியார் உழைப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, தளாது கீர்த்தியோடு செயல்பட்டு இருக்கிறதுக்கு வெற்றி, நலத்திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைத்திட்ட உன்னத தலைவிக்கு கிடைத்த வெற்றி, தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தலைவிக்கு கிடைத்த வெற்றி, மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று ஒரு தத்துவத்தை பிரகடனப்படுத்துகிற ஒரு தலைவர். ஒரு இந்தியா சுதந்திரத்துக்கு வித்திட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சொன்னார், என்னுடைய வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக நான் செய்தியாக அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு நான் இன்று சொல்கிறேன், மக்களுக்காக நான் என்று அறிவித்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எல்லா அரசியல்வாதம் தான் சொல்றாங்க, எது உண்மை அப்படிங்கிற காலம் சொல்லுவோம். நன்றி திரு வகை செல்வம், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.